அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பெருந்துறையில் அருளியது. திரோதான சுத்தி ஏற்பட பாடியது. இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களில் திரோதானம் என்பது 9 மறைத்தல் ஸ்வரூப ஞானத்தை தமோகுணம் மறைத்திருக்கிறது. அதிகாலையில் எழுந்து திருப்பள்ளி எழுச்சி வாயிலாக இறைவணக்கம் செய்து வருவோருக்கு தமோகுணம் தெளிவடைகிறது. அச்செயல் திரோதான சுத்தி என்று தலைப்பு பெறுகிறது. முதல் பாடலை பார்ப்போம். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. ஏற்றுடை கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் பொருளை பார்ப்போம். என் உயிருக்கு உயிரே, உனக்கு வணக்கம். பொழுது விடிந்தது. உன் பாத கமலங்களுக்கு மலர் தூவுகிறேன். அருளுக்கு அறிகுறியாக உன் முகவிலாசம் புன்னகை பூக்கிறது. அதற்கு வசப்பட்டு உன்னை வழுத்துகிறோம். காளை கொடியை நீ தூக்கி பிடித்துள்ளாய். நீ என்னை உடையவன். துயில் எழுந்திருப்பாயாக. அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது பரமாத்மன். அப்பெரிய பொருளுக்கு உறக்கம் கிடையாது. திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவது உபசார வார்த்தையாகும். ஜீவாத்மா மேலும் மேலும் சத்துவகுணத்தில் ஓங்கி வளர்வதற்காக தான் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது. சத்துவகுணம் வளர வளர ஆத்மபோதம் மேலோங்கும். பரமாத்ம தத்துவத்தை அறிகின்ற மனப்பரிவாகம் ஏற்படும். அதை அறிந்த ஞானிகளுக்கு துன்பம் இல்லை. திருப்பள்ளி எழுச்சி இதற்கு சாதகமாகிறது. நாமும் சத்துவகுணம் ஓங்கி ஆத்மபோதம் பெற எப்பொழுதும் சிவனடியை பற்றி சிவதொண்டு புரிந்து துன்பமில்லாமல் வாழ முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.